வணக்கம் நண்பர்களே. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் அல்லது நெகட்டிவான கருத்துக்கள் பரப்பப்படுது இல்லையா? அந்த பரப்பப்படுவதற்கு பின்னுள்ள சில கதைகள், சில நபர்கள், இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ அதை பற்றி தான். படம் வெளியான அந்த நிமிடத்திலிருந்து, படம் 9 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்பே இந்த படத்துக்கு நெகட்டிவ் டேக் ஹேஷ்டேக் அடிச்சிட்டாங்க. படத்துக்கு அதாவது ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடியே கூலி டிசாஸ்டர் அப்படிங்கிற பேரில் ஹேஷ்டேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1000 பசங்க பேசி வச்சுக்கிட்டு இந்த ஃபேக் ஐடியிலேருந்து ஒரு ஆளுக்கு 200 ஃபேக் ஐடி வச்சுருக்கானுங்களாம். அப்போ எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்காங்க பாருங்க. இதை பேசி வச்சு 200 ஒரு ஆள் ஒரே நேரத்தில் அதை டூல் கிட் மாதிரி பயன்படுத்துறது, ஒரே நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த ஹேஷ்டேகை பாப்புலர் பண்ணால் அது ட்ரெண்டிங்காக வந்துடும். பாருங்கள், கூலி படம் ரிலீஸ் ஆகுது, அது ட்ரெண்டிங்காக வரல. படத்தோட ஹீரோ ரஜினிகாந்த், அவருக்கு ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. அவர் பேர் ட்ரெண்டிங் ஆகலை. இல்லை, படத்தில் இன்னும் ஆமீர் கான் இருக்காரு, நாகார்ஜுனா இருக்காரு, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஃபேன் பேஸு, சமூக வலைதளம்லாம் அவங்களுக்காக இயங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட ட்ரெண்டிங் ஆகலை. ஆனால் இந்த டிசாஸ்டருங்கிற இது மட்டும் ட்ரெண்டிங் ஆகுது படம் ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி. அப்போ எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இவங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எதிராக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஏன் இண்டஸ்ட்ரிக்கு எதிராக அப்படின்னு சொல்கிறேன்னா, இதை ரஜினி படத்துக்கு மட்டும் அவங்க பண்ணுறதில்ல, சூர்யா படத்துக்கு பண்ணுறாங்க, அஜித் படத்துக்கு பண்ணுறாங்க, இன்னும் சிவகார்த்திகேயன் படத்துக்கு இனி பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ அவங்க ப்ரிப்பேர்ட் ஆகிட்டாங்க. அடுத்து சிவகார்த்திகேயன் அப்படியே இவரை விடக்கூடாதுரா அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பெரிய நட்சத்திரங்களுடைய படங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் பரப்பும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியை உண்டாக்குது. படக்குழுவுக்கு மட்டுமல்ல, இதில் தொடர்புடைய அத்தனை வர்த்தகர்களுக்கும் அது மிகப்பெரிய சவாலாக மாறுது. நான் முன்னே சொல்லிட்டேன், இவங்க படத்தை தீர்மானிக்கிறவங்க இல்லை. இவங்க என்ன மாதிரி ஆட்கள்? ஒரு பெரிய விருந்து இருக்கு, அந்த விருந்துல நான் சொன்னது இருந்துச்சுன்னா உங்களால சாப்பிட முடியுமா? விருந்தை தூக்கி போட்டு தானே வருவீங்க. அதனால அது பெரிய ஆள்னு அர்த்தமா? விருந்து வீணா போயிடுச்சு இல்லை, அதானே முக்கியம். புரியுதா? ஸோ இந்த விஷமிகள் அதற்கு ஒப்பானவர்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க இந்த வேலையை பண்றாங்க. இப்போ இவங்கெல்லாம் யாரு, என்ன இவங்க மோட்டிவ், ஏதை செய்யறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் குறிப்பிட்ட ஒரு நடிகரோட ரசிகர்கள் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. இல்லை அதெல்லாம் கிடையாது, அவங்கெல்லாம் தங்கமானவங்க, அவங்களுக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, அவங்க இதெல்லாம் போய் செய்யக்கூடியவர்களா அப்படின்னு ஒரு சிலர் அதற்கு ஒரு மழுப்பலான ஒரு விளக்கத்தை எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த கட்சி தரப்பிலும் கூட அப்படியெல்லாம் சிலர் சொன்னாங்க. ஆனால் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 திரையரங்களில் கையங்களவும் அவங்கள பிடிச்சிருக்காங்க. நான் அந்த புகைப்படத்தை ஏற்கனவே வெளியிட்டு இருந்தேன். அதில் ஒரு பையன் பேர் உள்பட எல்லாமே அதில் இருந்தது. ஒரு மாவட்ட செயலாளர் அளவுக்கு நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு பையன், அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியோடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கிற ஒரு பையன், அதே போல மாவட்ட பொறுப்புகளில் இருக்கிற இன்னும் 3 பேர். இவங்க தான் அந்த நெகட்டிவ் பரப்பினவங்கன்னு சொல்லிட்டு கையங்கலமாக பிடிச்சிருக்காங்க. உதைக்கல, அவ்வளோதான், கையங்கலமாக பிடிச்சி அவங்கள தேட்டர் வளாகத்தை விட்டு வெளியேற்றிருக்காங்க. அந்த புகைப்படங்களை வெளியிட்டிருந்தாங்க. நம்ம கூட ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். சரி, ஓகே, இவங்க கூட ஏதோ ஆர்வ கோளாறுல பண்ணிட்டான், இல்லை தங்களுடைய ஹீரோ மேல இருக்கிற ஒரு அதீத பற்றுல பண்ணிட்டானே கூட வச்சுக்கலாம். ஏன்னா அப்படி என்ன அதீத பற்றுன்னு தெரியல. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றேன், ரஜினின்ற மனிதர் காலை பிடித்து ஏறியவர் தான் விஜய். ரஜினின்ற மனிதர் காலை பிடிச்சு ஏறிட்டு இன்னைக்கு அவருக்கு நேருக்கு நேர நெத்திக்கு காலை பிடிச்சி இழுக்கிற ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கும்பல். பட் இவங்களுக்கு அவர் மேல என்ன அப்படி ஒரு காண்டு அப்படிங்கிறது தான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. சரி, இந்த நபர்கள் தான் இப்படி அப்படின்னா, இன்னும் 6 இடங்களில் 4 பேரை பிடிச்சிருக்காங்க. எப்படி பிரிஞ்சு போயிருக்காங்க பாருங்க, அணிகளா பிரிஞ்சு போயிருக்காங்க. ஒரு திரையரங்கத்துக்கு, ஒரு வளாகத்துக்கு, திரையரங்கல்ல மல்டிபிளெக்ஸ் இருக்குல்ல, ஒரு மல்டிபிளெக்ஸுக்கு 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. இந்த 4 பேர் மட்டும் குறிப்பா எல்லா எங்கெல்லாம் பைட்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த மல்டிபிளெக்ஸ், அந்த தியேட்டர். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த திரையரங்கள் தான் இல்லை, டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வடபழனியில் ஒரு தியேட்டர், கமலா இதுல பேர் என்ன, தி நகர்ல ஒரு தியேட்டர், அப்புறம் கே நகர்ல ஒரு காம்ப்ளெக்ஸ்,
இங்கெல்லாம் வந்து பொதுமக்கள் பேட்டி கொடுப்பாங்க, அங்கெல்லாம் பைட்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து இந்த செய்தியாளர்கள் நிற்பாங்க, மைக்கும் கையுமா நின்றுகிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் இவர்கள் வந்து ஊடுருவி 4 வெவ்வேறு இடங்கள் நின்றுகிட்டு வந்து இந்த படத்தை பற்றி எவ்வளவு முடியுமோ அவ்வளோ மிக தவறாக, மிக கேவலமாக பேசுறது. அந்த வேலையை வந்து அவங்க தொடர்ச்சியாக 6 வளாகங்களில் செஞ்சு கையங்களவமாக மாட்டியிருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை வந்து அவங்க அடிச்சு விசாரிச்சா அவங்க யாருன்றத உண்மையை சொல்றாங்க. இல்லை துரத்துனா வந்து அவங்க ஓடி போயிட்டு தூரமாக நின்றுட்டு அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து வீடியோ பதிவாகவே வந்து பல இடங்கள்ல வெளியாச்சு. இவங்க எல்லாருமே யாரு அப்படின்னா, இவங்க எல்லாருமே யுனானிமஸா விஜய் ரசிகர்களாகவும் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களாகவும் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விஜயை பத்தி விஜய் வந்து அவங்களை அப்படியே இராணுவ கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வேலையே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்து அஜித், சூர்யா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க படங்களுக்கு எதிராக எந்த வேலையுமே செய்யறது இல்லை, அவங்க அப்படி தங்கம்னா தங்கம் சொக்க தங்கம் அப்படின்னு சில சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கானுங்களே இவனுங்கெல்லாம் யாரு? இவங்க எல்லாருமே வந்து இவருடைய ரசிகர்கள், கட்சி உறுப்பினர்கள். முக்கியமா ரசிகர்னா கூட வந்து பொய் சொல்றான்னு சொல்லிடலாம், இல்லை விஜய் படத்தை டிபியில் வச்சுக்கிட்டு அவன் ஏதோ ஒன்று ஏமாத்துறான்னு சொல்லலாம். கட்சி உறுப்பினர் அடையாள அட்டையோட இருக்கு, கட்சி அடையாள அட்டையோட அவனை என்ன பண்ணுவீங்க? அவன் யாருன்னு நீங்க அப்போ இன்ட்ரெஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரியான வேலைகளை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு பெரும் பணத்தை செலவழிப்பதாக ஒரு தினசரியில செய்தி வந்தது தான் வந்து இன்னும் பெரிய ஆச்சரியம். ஒரு தினசரியில செய்தி வந்திருக்கு, அது உண்மையா பொய்யா, அது ஓவர் இமேஜினேஷனா, இதெல்லாம் அப்புறம். பட் அந்த தினசரியில் என்ன சொல்றா, 20 கோடி வரைக்கும் செலவு பண்ணி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேம்பெயினை வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவங்களுக்கு என்ன லாபம்? 20 கோடி செலவு பண்றியாடா, இந்த 20 கோடி செலவு பண்ணா உன் கட்சி எவ்வளவு வளரும்? அதை விட்டுட்டு வந்து அரசியலுக்கே வராத ஒரு மனிதர் சினிமாவில் வந்து அவர் சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு, நீங்க எல்லாம் அவரை பார்த்து ஒரு ஆளாகி இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதரின் படத்துக்கு எதிராக இப்படி நெகட்டிவ் காம்பெயின் பண்றதுனால உங்களுக்கு என்னடா வந்துட போகுது? என்ன உங்க நோக்கம் என்ன? அதுல இந்த கேள்வி வருது இல்லையா? ஸோ இதை செய்யப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, எல்லோருடைய கைகளும் எல்லோருடைய விரல்களும் நேராக விஜயனுடைய கட்சியை நோக்கி நீள்கின்றன, விஜய் ரசிகர்களை நோக்கி நீள்கின்றன. அவர் மாநாடு போட்டுக்கிட்டு இருக்காரு, அரசியல் கட்சியில் மிக பிஸியா இருக்காரு. அடுத்த தேர்தல் பரப்புரை, தேர்தலை சந்திக்கணும். இவ்வளவு தூரத்துக்கு அவர் வந்து பரபரப்பாக இருக்கிற இந்த நேரத்தில் ரசிகர்கள் போய் இதெல்லாம் செய்வாங்களா, செய்ய விடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சரி, ஓகே, அவ்வளவு யோக்கியனா இருந்தா, அந்த அளவுக்கு உண்மையிலேயே மக்கள் மீது அந்த ஆர்வமும் அவங்களுக்கு ஏதோ செய்யணுன்ற ஒரு நோக்கமும் அரசியலில் பரபரப்பாக இருக்கிற அந்த ஒரு வேகமும் இருந்தா நியாயமா என்ன பண்ணணும்? இந்த ஃபேன்ஸை கூப்பிட்டு ஓப்பனாகவே சொல்லணும். ரகசிய வாய்மொழி உத்தரவுன்னா கூட வந்து அது வெளியே தெரிஞ்சிடும், ஏன்னா அங்கே இருக்கிற நிர்வாகிகள் அதை சொல்லிடுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை. இன்னும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறதா வந்து இப்போ வெட்ட வெளிச்சமாகி இருக்கிற உண்மை. இதை வந்து வேற யாராவது செய்கிறாங்களா? இவங்களுடைய பேரை பயன்படுத்தினா வேற யாரும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர்களுடைய கட்சி பணியை செய்வதில் மிக கவனமா இருக்காங்க. இப்போ திமுகன்னு வச்சீங்கன்னா, திமுக வந்து ரஜினிக்கு எதிராக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாது. ஏன்னா ரஜினி வந்து அந்த அளவுக்கு திமுகவுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டார், போன தேர்தலே செஞ்சுட்டார். இப்போ இந்த தேர்தலில் அவரை இன்னும் தங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்திக்கிறதுக்கு எப்படி, அதைத்தான் பார்ப்பாங்க. அடுத்து தயாராகி வெளிவந்திருக்கிற படம் யாருது? சன் பிக்சரோடது, கலாநிதி மாறனோடது. கலாநிதி மாறன் யாரு? கலைஞரோட பேரை, இப்ப இருக்கிற முதல்வரோட நெருங்கிய உறவினர். அவர் வந்து அவருடைய படத்துக்கே வந்து எதிராக திமுக காரங்க வேலை பார்ப்பாங்களா? இதை வந்து நம்ம நம்பணுமா? சரி, திமுக காரங்களுக்கு ரஜினி எதிரியான்னு கேட்டா, திமுகவில் இருக்கிற 90% பேர் வந்து ரஜினிகாந்தோட ரசிகர்கள் தான். மிக தீவிரமான ரசிகர்களே ஒரு 50% பேர் இருப்பாங்க. அவங்க எப்படி வந்து ரஜினி படத்துக்கு எதிராக இந்த மாதிரி வேலைகள்ல இறங்குவாங்க? இல்லை வேற ஏதாவது அந்நிய அந்த கிரகத்திலிருந்து சில சக்திகள் வந்து அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு போயிட்டாங்களா? இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஏன் இதை இவ்வளோ சீரியஸாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு தீய சக்திகள். இவங்க வந்து ஒரு தீய சக்தி, சினிமாவை அழிக்கக்கூடிய தீய சக்தி. சினிமாவில் வளர்ந்து சினிமாவில் ஒரு ஆளாகி சினிமா மூலம் இன்னைக்கு வந்து அதிகாரத்தை பிடிக்க போறோன்னு சொல்லி களத்தில் நிற்கிற இவர்கள் செய்வது ஒரு தீய சக்தியினுடைய வேலை.
இதை வந்து நிச்சயமா திரையுலகம் அனுமதிக்க கூடாது. ஒருவேளை இது விஜய் எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு விஜய் சொல்றாருன்னா அப்ப விஜய் கவனத்துக்கு கொண்டு போங்க. உன்னால வந்து இந்த சினிமா தியேட்டர்கள் வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. ஓஹோன்னு வர்ற கூட்டத்தை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு கலைச்சி விடுற வேலையில இருந்து இந்த பயிலுங்க இருக்காங்க. ஆனா இப்ப ஜனங்க வந்து அதுல தெளிவாயிட்டாங்க. ஜனங்க எப்படி தெளிவாயிருக்காங்கன்னா, யார் யார் பேரையெல்லாம் அந்த படம் முடிஞ்சு வெளிவரும்போது சொல்றாங்க பாருங்க, அந்த ரிவ்யூவர்ஸ் இருக்காங்களே, அதுல குறிப்பிட்ட ஒரு 2-3 பேரை தொடர்ச்சியாக வந்து சொல்றாங்க, செருப்படி கொடுக்குறாங்க. நான் இது வந்து இந்த வார்த்தை மிகையே இல்லை, அவங்க யூஸ் பண்ற வார்த்தையோட கம்பேர் பண்ணும்போது நான் சொல்றதெல்லாம் ஒரு வார்த்தையே இல்லை. ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை பத்தி கேட்குறாங்க, இந்த சட்டை போட்டவன் ஒருத்தன் வந்து படத்துக்கு எதிராக விமர்சனம் பண்ணிட்டானே அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் வந்து கொந்தளிக்கிறான் அவன். இங்க வந்து நம்ம வாயில சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை வச்சு அந்தால வந்து திட்டி வெளுக்கிறான். இன்னும் சிலரையும் வந்து சொல்றான், இன்னும் சிலர் இவெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு போய் பிச்சை எடுத்தாவது பொழைக்கலாம், ஏன் வந்து உழைக்காம இப்படி ஓசி சோறு தின்னுக்கிட்டு இருக்கான், எவங்கிட்டே வாங்கின காசுக்கு இங்க கூலி மாரடிக்கிறான். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி 2ஆம் நாள் தான் ஆகியிருக்கு. 2ஆம் நாள் தான் ஆகியிருக்கு, டிக்கெட் கிடைக்கல, கூட்டம் அலைமோதுது. கூலியினுடைய தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கிறான்னா அவனை எதில் அடிக்கிறது? அதைத்தான் வந்து ஜனங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க அடிக்கிறோம், நீங்க ஏன் அடிக்கிறீங்கன்ட்டு. ஸோ மக்கள்கிட்ட போன பிறகு அவர்களுக்கு எதிராக, ஏன்னா அவங்க ரசனைக்கு எதிராக நீ பேசுற, பெரும்பான்மையான மக்கள் ரசனைக்கு எதிராக நீ பேசுனீங்கன்னா உன்னை செருப்பு கட்டி அடிப்பான். அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. யாரா இருந்தாலும், அது நானாகவே இருந்தா கூட பெரும்பான்மை மக்களுக்கு பிடிச்சு போன ஒரு விஷயத்தை எதிர்த்து நான் பேசினா நிச்சயமா வந்து எனக்கு எதிராக திரும்புவாங்க. இப்ப நடக்கிறது அதுதான். இந்த மக்கள் அத்தனை பேரும் போய் காசு கொடுத்து படம் பார்க்குறான். படம் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு வந்து இது நல்லா இல்லைன்னு சொல்றாங்களேன்னா அவன் என்ன நினைப்பான்? எனக்கு எந்த நாய் சொன்னான், எவன் சொன்னான் சொல்லு அப்படின்னு கேட்பான்ல, அதைத்தான் திருப்பி கேட்குறாங்க. இப்போ இவன் சொன்னான் அப்படின்னா அவனுடைய வண்டவானம் என்னன்னு புட்டு வைக்கிறான். அவன் இவங்கிட்ட இவ்வளவு காசு வாங்கினான், அவன் இவங்ககிட்ட கோல்டு காயின் வாங்கினான், அவன் இவங்ககிட்ட இவ்வளவு தூரம் அனுபவிக்கிறான், இவங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க, நெகட்டிவ் பரப்புறதுன்னே சம்பளம் வாங்குற இவனுங்கெல்லாம் எப்படி பேசலாம் அப்படி வந்து திருப்பி வந்து கேட்குறாங்க. இப்போ அவங்க யாருன்னு ஊருக்கே நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தி கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்டு. இப்போ வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கேன். எனக்கு உண்மையை பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நம்ம எவ்வளவு காலத்துக்கு வந்து இவனுங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அவன் பொய் சொல்றான்டா, இதை நம்பாதீங்கடா, இவனுங்களுக்கு இதே வேலைடா, இவங்க கூலிக்கு மாரடிக்கிற கும்பல்ரா, நம்ம படம் கூலிக்கு இல்லை, வாங்கின கூலிக்கு அப்படின்னு பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு அது வந்து நிரூபணம் ஆகியிருக்கு. மக்கள் அத்தனை பேரும் வந்து யுனானிமஸா, நான் 100க்கு 100% நான் இதை உறுதியா சொல்லுவேன், 100க்கு 100% பார்வையாளர்கள் ரசிகர்கள் இந்த நெகட்டிவ் பரப்பின கம்நாட்டிங்க அவ்வளவு பேரும் போட்டு வெளுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு லேடி இந்த டெல்லியிலேருந்தோ நார்த் இந்தியாவிலேருந்து இந்த சீசனுக்கு சீசன் வர்ற வேடந்தாங்கல் வர்ற மாதிரி ரஜினி படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் வந்து அந்த அம்மா அங்கே சென்னைக்கு வருவாங்க. இங்கே யாரெல்லாம் இந்த நெகட்டிவ் ரிவ்யூ பரப்புனாங்களோ அவங்க எல்லாரையும் பார்த்து வச்சிருக்காங்க. அவங்க அடி வெளுன்னு வெளுத்து இந்த முறம் தொடப்பு கட்டில் அடிப்பாங்கல்ல லேடிஸு, அந்த மாதிரி வெளுன்னு வெளுத்துட்டு இந்த படம் நல்லா இருக்கு போய் பாருங்க, இவனுங்களை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது தொடர்ச்சியா நான் 3 படங்களுக்கு பார்க்குறேன். அது இந்த முறை வந்து அவங்க ரொம்ப ஆணித்தரமா ஒருத்தன் பேரை விடல, அத்தனை பேரையும் போட்டு அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதே போல படம் பார்த்த வெளியே வந்த பார்வையாளர்கள் அவ்வளவு பேருமே வந்து இந்த குறிப்பிட்ட நபர்களின் பெயர்களை சொல்லி 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 வெளுக்கிறாங்க. நல்ல ட்ரெண்ட் இது. ஏன்னா இப்ப அடுத்த ஒரு படம், இப்போ சூர்யா படமோ சிவகார்த்திகேயன் படமோ வருது, இதே மாதிரி கும்பல் வந்து களத்துல இறங்கும். ஏன்னா அவங்க இன்னும் மேல வர்றது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா சூர்யா சொன்னோம் இல்லையா, அது இந்த ஒரு இது ரஜினி சம்பந்தப்படாத விஷயம்தான், ஆனாலும் சொல்ற சூர்யா வந்து எப்படின்னா, நான் இப்போ அவரை ஒரு தனி வீடியோவை போட்டிருக்கேன் நிஜமான ஹீரோன்னு சொல்லிட்டு. அவர் வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து அவரை எங்க கொண்டு வந்து நிப்பாட்ட போகுதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. மார்க் மை வேர்டு, அவருக்கு இணையா ஒரு நடிகன் இல்லடா இப்ப இருக்கிற தலைமுறையில அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூர்யா கொண்டு வந்து நிப்பாட்ட போகுது. ஏன்னா அவர் செய்வது அத்தனையும் பல தலைமுறைகளை வந்து செழிப்பா வாழ வைக்கிறதுக்கான ஃபவுண்டேஷன், அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு நடிகரா தனி மனிதரா நின்று போட்டுக்கிட்டு இருக்கார் சூர்யா. அந்த சூர்யான்றவர் எவெல்லாம் அரசியலில் வந்து ஆதாயம் பார்க்கணும்னு நினைக்கிறானோ அத்தனை நடிகர்களுக்கும் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா வந்து நிற்பார். அப்படி ஒருத்தரை உருவாகிடக்கூடாதுன்றதுனால வந்து அவரை போட்டு அடிக்கணுன்றதுக்கு இப்ப இருந்தே வந்து இவங்க தயாராகிட்டு இருக்காங்க.
என்ன நோட் பண்ணிக்கங்க. இன்னும் ஒரு சில மாதங்களில் அவருடைய அந்த முகமும் வந்து வெளியே வரும். அன்னைக்கு வந்து இதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதனால இப்ப இருந்தே சூர்யாவுக்கும் வந்து அவங்க குறி வைக்கிறாங்க, சிவகார்த்திகேயனுக்கு குறி வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் வளர்ந்துடக்கூடாது, பெரிய ஆள் ஆயிடக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு அந்த நோக்கம் இருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு அரசியல் நோக்கம் இருக்கு. என்னடா அப்படி சொல்றேன்னு பார்க்காதீங்க, 100% இருக்கு. இப்ப அது வெளியே காமிக்காம இருக்கலாம். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அது இயல்பா அவரை தேடி வருது. நீ வா தலைவான்னு கூப்பிடுற அளவுக்கு வந்து சூர்யா வந்து மேல 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 வந்துகிட்டு இருக்காரு. இன்னொன்னு, அவர் அதுக்கு ஹி டிசர்வ்டு. 100% வந்து அரசியலுக்கு வந்து அதிகாரத்தை கைப்பற்ற 100% தகுதியான நபர் யாருன்னா இன்னைக்கு சூர்யா தான். இந்த சூர்யாவை வந்து அந்த ஒரு நிலைக்கு வரவிடாம அடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதையெல்லாம் வந்து இந்த கும்பல் தொடர்ச்சியா செய்யும். இவருடைய நோக்கம் இது மட்டும் இல்ல. ஏன் ரஜினின்னா, ரஜினி வந்து அவருக்கு நிகர ஆளே கிடையாது. அவருக்கு போட்டி போடுற அளவுக்கெல்லாம் யாருக்கும் தகுதியும் கிடையாது. அதனால வந்து அவரை எப்படியாவது அவருக்கு சமமா அல்லது அவரை மிஞ்சி வளர்ந்துட்டு தான் ஒருத்தனை காட்டுன்றதுக்கான வேலைகளை தான் ரஜினிக்கு எதிராக பண்றாங்க. பட் எங்க இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவர்களுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கே ஆபத்து வந்துடும், இருத்தலுக்கே வந்து ஆபத்தை போயிடும். அதனால அதையும் வந்து எப்படியாவது ஒழிக்கணுங்கிறதுனால இவங்க வந்து ரவுண்டு கட்டி அடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷ கும்பல். இதுல இருந்து வந்து தமிழ்நாட்டு மக்கள் உஷாரா இருக்கணும். மற்ற மாநிலம் எதிலையுமே இவ்வளவு பெரிய சிக்கல்லடா சாமி. எல்லாருமே வந்து படம் ஒன்னா கொண்டாடுறான், அரசியல்ல ஒருத்தர் நல்லது பண்ணா கொண்டாடுறான், ஆட்சிக்கு வர வைக்கிறான். ஆனா இங்கதான் வந்து இவ்வளோ குறுக்கு செயல் ஓட்டுறவன், இவ்வளோ தூரத்துக்கு சுயநலக்கார சதி பண்றவனுங்க, விஷம புத்தி உள்ளவங்க, இவ அவ்வளோ பேரை வந்து ஒன்று சேர ஒரு மாநிலத்தில் பார்க்கணும்னா தமிழ்நாட்டுக்கு தான் வரணும்.